Welcome to TN Science World. Today we see the topic in 7th Standard Science, Unit TERM-3, UNIT-6, Visual Communication. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 அலகு 6 காட்சி தொடர்பியல் என்கின்ற பாட கருத்து குறித்த காணொலியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Know how to create the document through the LibreOffice software. LibreOffice மென்பொருள் மூலம் ஒரு ஆவணத்தை உருவாக்குவது எப்படி என்று தெரிந்து கொள்வார்கள். Explore their creative thinking. மாணவர்களுடைய படைப்பு சிந்தனை அதிகரிக்குதல். And then learn how to align and format the document. ஆவணத்தை ஒழுங்கமைக்கவும் மற்றும் வடிவமைக்கவும் அறிந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். And then we see the introduction in this chapter. The students will learn to use the software LibreOffice. LibreOffice is a powerful and free office suite used by millions of people around the world. Its clean interface and feature-rich tools help you unleash your creativity and enhance your productivity. LibreOffice includes the following components. இந்த பாடத்திலே மாணவர்கள் மென்பொருள்கள் LibreOffice-ஐ பயன்படுத்தி கற்றுக்கொள்வார்கள். LibreOffice உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் இலவச அலுவலக பயன்பாட்டு தொகுப்பு மென்பொருளாகும். இதன் இடைமுகம் மற்றும் பயனுள்ள கருவிகள் உங்கள் படைப்பாற்றல் மேம்படுத்திட மற்றும் உங்கள் செயல்திறனை மேம்படுத்திட உதவும். LibreOffice-இல் பின்வரும் பயன்பாடுகள் உள்ளன. அவை என்ன என்பதை பற்றி நாம் இங்கு காண்போம். At first we see the text document, உரை ஆவணம். Writer word processor. Writer is a feature-rich tool for creating letters, books, reporters, newsletters, brochures and other documents. எழுத்தாற்றல் புத்தகங்கள், அறிக்கைகள், செய்தி மடல்கள், கையேடுகள் மற்றும் பிற ஆவணங்களை தோற்றுவிப்பதற்கு உரை ஆவணம் ஒரு கருவியாகும். தென் calc, அட்டவணை செயலி. ஸ்ப்ரெட்ஷீட் என்று பெயர் இதற்கு. calc has all of the advanced analysis, charting and decision making feature expected from a high-end spreadsheet. It includes over 300 functions for financial, statistical and mathematical operators among others. ஒரு உயர் முடிவு அட்டவணையிலிருந்து எதிர்பார்க்கப்படும் அனைத்து மேம்பட்ட பகுப்பாய்வுகள், வரைபடங்கள் மற்றும் முடிவு செய்யும் அம்சங்கள் அட்டவணை செயலி கொண்டுள்ளது. இதில் நிதி, புள்ளியியல் மற்றும் கணித செயல்களுக்காக 300க்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் உள்ளன. அண்ட் தென் இம்ப்ரெஸ், பிரசன்டேஷன், நிகழ்த்துதல் என்று பெயர். இம்ப்ரெஸ் provides all the common multimedia presentation tools such as special effects, animation and drawing tools. சிறப்பு விளைவுகள், அசைவூட்ட மற்றும் வரைதல் கருவிகள் போன்ற பொதுவான மல்டிமீடியா விளக்கக்காட்சி உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. தென் டிராயிங், வெக்டர் கிராஃபிக்ஸ், படம் வரைதல் என்று பெயர். Draw is a vector drawing tool that can produce everything from simple diagram or a flowchart to 3D artwork. வரைதல் என்பது எளிய வரைபடங்கள் அல்லது பாய்வு படங்கள் முதல் 3D ஆர்ட் வேலை வரை அனைத்தையும் உருவாக்கும் ஒரு வெக்டர் வரைதல் கருவியாகும். And then we see the base, database, தரவுத்தளம். Base provides tools for a day-to-day database work within a simple interface. It can create and edit forms, reports, queries, tables, views and relations so that managing a relational database is much the same as in other popular database application. இது படிவங்கள், அறிக்கைகள், வினவல்கள், அட்டவணைகள் உருவாக்கவும் திருத்தவும் மற்றும் அதனை பார்வையிடவும் பயன்படுத்தப்படுகிறது. உறவுசார் தரவுத்தளத்தை நிர்வகிக்குவது என்பது மற்ற பிரபலமான தரவுத்தள பயன்பாடுகளை போன்றதாகும். தென் மேத், ஃபார்முலா எடிட்டர். LibreOffice ஃபார்முலா சூத்திரங்களை உருவாக்குதல். Math is a LibreOffice formula or equation editor. You can use it to create the complex equation that include symbols or character not available in standard font sets. LibreOffice ஃபார்முலா அல்லது சமன்பாடு எடிட்டரை பயன்படுத்தி சிக்கலான சமன்பாடுகளை உருவாக்க முடியும்.
இது நிலையான எழுத்துரு தொகுப்பிலே இல்லாத குறியீடுகளை கூட பயன்படுத்தி சூத்திரங்களை உருவாக்கலாம். அண்ட் தென் ஹவு டு கெட் சாஃப்ட்வேர். மென்பொருளை பெறுவது எப்படி? வெர்ஷன்ஸ் ஆஃப் LibreOffice Windows, Linux and Mac OS X can be downloaded free from http://www.libreoffice.org.download. அதாவது விண்டோஸ், லினக்ஸ் மற்றும் மேக்ஸ் ஒன் எக்ஸ் ஆகியவற்றினுடைய லிப்ரே ஆஃபீஸ் பதிப்புகளை மேற்கண்ட முகவரியிலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தென் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உரையாவணம். In this chapter we will discuss about the word processing. You can use it to type letters, reporters and other documents. This lesson introduce you to the word window. You see the word window to interact with the text document. கடிதங்கள், அறிக்கைகள் மற்றும் பிற ஆவணங்களை தட்டச்சு செய்ய உரையாவணம் மென்பொருள்களை நாம் இங்கு பயன்படுத்தலாம். ஆவணங்களை நிர்வகித்தல். Then managing document. This section of the lesson explains how to open new existing documents, save a document, remaining a document and closing an open document. There are several ways to create a new document, open existing document and save document in the Word. பாடத்தினுடைய இந்த பகுதி ஒரு புதிய பகுதி. தற்போதுள்ள ஆவணத்தை எவ்வாறு திறப்பது, ஒரு ஆவணத்தை சேமித்தல், ஆவணத்தை மறுபெயரிடுதல் மற்றும் திறக்கப்பட்ட ஆவணத்தை மூடுதல் ஆகியவற்றை இது விளக்குகிறது. தென் கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட். புதிய ஆவணத்தை உருவாக்குதல். டு கிரியேட் நியூ டாக்குமெண்ட், டூ எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட். கிளிக் டு நியூ டாக்குமெண்ட் பட்டன் ஆன் த மெனு பார். சூஸ் ஃபைல் gives new document from the menu bar. Then press CTRL Ctrl+N keys on the keyboard. ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்க பின்வரும் முறைகளிலே ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். மெனுபட்டியில் உள்ள ஆவண எண் பொத்தானை அழுத்தவும். தென் ஃபைல் gives text document கட்டளை பயன்படுத்தி ஒரு புதிய ஆவணத்தை திறக்கவும். விசைப்பலகையிலே Ctrl+N விசைகளை அழுத்தவும். ஓப்பன் an existing document. To open an existing document, do any one of the following method. Click the open file button on the menu bar. ஆவணத்தை திறக்க சேமிக்கப்பட்ட மூடப்பட்ட ஒரு ஆவணத்தை திறக்க பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம். மெனுபட்டியில் உள்ள திறந்த கோப்பு பொத்தானை அழுத்த வேண்டும். சூஸ் ஃபைல், ஓப்பன் அண்ட் கமெண்ட் ஃப்ரம் த மெனு பார். ஃபைல் டு ஓப்பன் என்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும். தென் விசைப்பலகை Ctrl+O பட்டனை அழுத்த வேண்டும். சேவ் எ நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். புதிய தற்போதுள்ள ஆவணத்தை சேமிக்க. டு சேவ் நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், தட் இஸ் ஓப்பன் த ஃபாலோ எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட். கிளிக் த சேவ் பட்டன் ஆன் த மெனு பார். செலக்ட் ஃபைல், சேவ் கமாண்ட் ஃப்ரம் த மெனு பார். ப்ரெஸ் Ctrl+S கீ ஆன் கீபோர்டு. மெனுபட்டியில் உள்ள சேமி என்ற பொத்தானை அழுத்தவும். ஃபைல் gives சேவ் என்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும். விசைப்பலகையிலே Ctrl+S விசைகளை அழுத்த வேண்டும். இதன் பின்னர் if the document is already named and saved earlier, it will be simply save the document. On the other hand, if the file is a new document, then it will be prompt you by opening a save as a dialog box. Select the folder where you want to place your document. Type the name of the document in file name and click OK. You can also save your document by choosing file, save as comments on the menu bar. ஆவணம் ஏற்கனவே பெயரிடப்பட்டு முன்பே சேகரிக்கப்பட்டிருந்ததால் அந்த ஆவணங்களை மேற்கண்ட கட்டளைகள் மூலம் சேமிக்கலாம். அவ்வாறு இல்லாமல் புதிய ஆவணமாக சேமிக்க வேண்டுமென்றால் சேவஸ் உரையாடல் பெட்டியை திறப்பதன் மூலம் சேமிக்கலாம். ஆவணத்தை சேமிக்க விரும்பும் கோப்புரையை தேர்ந்தெடுத்து கோப்பு பெயரினை தட்டச்சு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யும். மெனுபட்டியிலே ஃபைல் gives சேவஸ் கட்டளையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் புதிய ஆவணத்தை சேமிக்கலாம். தென் க்ளோஸ் டு டாக்குமெண்ட். ஆவணத்தை மூடுதல். Close the current document by selecting the file gives close command on the menu bar or click close icon if it is visible on the standard toolbar. ஒரு ஆவணத்தின் வேலை முடிந்தவுடன் அந்த கோப்பினை மூடிவிட file gives close என்ற கட்டளையை பயன்படுத்தலாம். Printing a document. ஆவணத்தை அச்சிடுதல். To print a document or select a pages, follow the steps given below. Open the document to be printed. Choose file gives print command on the menu bar. The print dialog box will be open. Select the option like print range, number of copies, printer name, etc. See that printer is switched on and the paper is available on the printer tray. Click OK. ஒரு ஆவணம் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்கங்களை அச்சிட கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிநிலையை பின்பற்ற வேண்டும். அச்சிடப்பட வேண்டிய ஆவணத்தை திறக்க வேண்டும்.
மெனுபட்டியலிலே ஃபைல் கிவ்ஸ் பிரிண்ட் கட்டளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அச்சு உரையாடல் பெட்டியை திறக்கும் அச்சு வரம்பு நகல்களுடைய எண்ணிக்கையை அச்சுப்பொறி போன்ற விருப்பத் தேர்வுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அச்சுப்பொறியை ஆன் செய்யும் மற்றும் தாள் அச்சு இயந்திரத்திலே தட்டிலே சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு ஓகே பொத்தானை கிளிக் செய்திட வேண்டும். இவ்வாறு பிரிண்ட் எடுக்கப்படுகிறது. அச்சு முன்னோட்டம். Then print preview. Print preview provides a way to see how your document will look when printed. You can see several pages at once. It is similar to print layout view. An advance of printout preview is that it has its own toolbar. The toolbar allows you to easily view multiple pages. They change the magnification of the screen. You can also edit your document in print preview mode. To switch to print preview, use one of this method. அச்சு முன்னோட்டம் உங்கள் ஆவணங்கள் அச்சிடப்படும் பொழுது எவ்வாறு இருக்கும் என பார்ப்பதற்கு ஒரு வழியை வழங்குகிறது. ஒரே நேரத்திலே பல பக்கங்களை பார்க்கவும் மற்றும் திரையினை பெரிதுபடுத்தவும் முடியும். உங்கள் ஆவணம் அச்சு முன்னோட்டமாக மாற இந்த முறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். Click the print preview the file menu and then OK, press it Ctrl to Shift plus OK key. Exit the text document. When the finished, you can close the files and quit the Word program by selecting File to Exit command on the File menu bar. Then selecting Text. உரையை தேர்ந்தெடுத்தல். Even though the document is built up by typing one character at a time, while editing and formatting, one always work with words, lines, paragraphs, and sometimes with the whole document. For this purpose, one should learn how to select the text. Once the text is selected, change can be made through that text. The text can be moved, copied, and made it bold. The font and color of the text can also be changed for selecting text. The mouse on the keyboard can be used. ஆவணத்தை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தாக தட்டச்சு செய்து திருத்தும் பொழுது வலுவூட்டும் போதும் சொற்களையோ வரிகளையோ பத்திகளையோ அல்லது சில நேரம் முழு ஆவணங்களையோ தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். உரைகளை தேர்ந்தெடுக்க பின்னால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம். உரையை நகர்த்தவும் நகலெடுக்கவும் தடிப்பாகவும் முடியும். உரையை தேர்ந்தெடுத்து சூட்டி அதன் விசைப்பலகையை பயன்படுத்தலாம். அதற்குண்டான படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் செலக்டிங் த டெக்ஸ்ட் வித் மவுஸ். சுட்டியை கொண்டு உரையை தேர்ந்தெடுத்தல். ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோடு. Insertion point is moved to the short of the text to be selected. The left mouse button should be clicked, held down and dragged across the text to be selected. When the indented text is selected, the mouse button should be released. செருகுமிடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய உரையினுடைய தொடக்கத்திலே வைக்க வேண்டும். சுற்றொலியுடைய இடது பொத்தானை அழைத்து பிடித்தவாறு உரையின் மீது நகர்த்த வேண்டும். உரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பொத்தானை விட வேண்டும். Selecting the text keyword. Following the steps to be selected. விசைப்பலகையின் மூலம் உரையை தேர்ந்தெடுத்தல். Insertion point is moved to start the button to be selected. The shift key is pressed down and the movement of key is also used to highlight the required text. When the shift key is released, the text is selected. செருகுமிடத்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையினுடைய தொடக்கத்திலே வைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தேவையான உரையை உறுதிப்படுத்த வேண்டும். தேவையான உரை தேர்வு செய்யப்பட்ட பின் பொத்தானை அழுத்துவதை ஷிஃப்ட் பொத்தானை அழுத்துவதை நிறுத்த வேண்டும். தென் கட் அண்ட் காப்பி. நகர்த்து மற்றும் நகலெடுத்தல். The main difference between the cut and copy is that the removes the selected data from the original version. With the copy creates the duplicate and original content. Then moving text. உரையை நகர்த்துதல். The selected text can be easily cut and pasted in the required location. Following the step are to be followed. The text to be moved, the new button is selected. Edit gives cut is selected, or a toolbar is selected, cut and selected text. Insertion point is moved to the place where the text is to be pasted. Edit gives paste is selected, or the toolbar is selected to paste. The text is a new location. The text can also be pasted in the way another type of document. தேர்ந்தெடுக்கப்பட்ட உரையை மிகவும் எளிதாக வேண்டிய இடத்திலே வெட்டவும் ஒட்டவும் செய்யலாம். இதற்கு கீழே குறிப்பிட்ட படிநிலைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் நகர்த்தப்பட வேண்டிய உரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு எடிட் கட் உரையை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது கருவிழிப்பட்டையிலே பணிக்குறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு செருகுமிடத்தை உரையை எங்கு ஒட்ட வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டும். இறுதியாக எடிட் பேஸ்ட் கட்டளையை அல்லது கருவிப்பட்டையிலே
பணிக்குறிகளை தேர்ந்தெடுத்து புதிய இடத்தில் தேர்ந்தெடுத்து உரையை ஒட்ட வேண்டும். இந்த முறையின் மூலம் ஒரு ஆவணத்தில் இருந்து இன்னொரு ஆவணத்திற்கு கூட வெட்டி ஒட்டும் பணியை செய்யலாம். கீழ்காணும் குறுக்கு வழியை பயன்படுத்தி கூட அந்த முறையை செய்யலாம். Ctrl+X gives to cut, Ctrl+V gives to paste. வெட்ட ஒட்ட மேற்கண்ட குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும். காப்பிங் டு டெக்ஸ்ட் உரையை நகலெடுத்தல். The text to be copied is selected, edit copy is selected or clicked. The insertion point is selected where the copy is text should appear and is clicked. The following keyboard shortcuts can also be used to open the copy and paste. Ctrl+C to copy, Ctrl+V to paste என்ற முறையை பயன்படுத்தி எளிதாக பயன்படுத்தலாம். Then formatting options. வடிவமைத்தலுடைய விருப்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? Almost all the formatting options are available under the format menu. LibreOffice Writer also conveniently provides the buttons for the most commonly used options, but before this option can be used, the text on which they are to be used has to be selected. Once the desired portion of the text is selected, then depending on the need, any one of the following button are clicked. Click bold to be bold, click I to make it italic, click U to make it to underlined. The same can also be achieved by the clicking the format character. Alternately, Ctrl+B, Ctrl+I, Ctrl+U key can be used to make the selected text bold, italic, underlined respectively. Then changing the fonts. The font is a set of character and a number in a certain style. Each font looks a different form of other fonts. Click down the arrow in the fonts combo box. In font tab is character dialog box. Use format gives character to open a character dialog box. From the list available fonts, click a required one. The text change to selected font. அதாவது எழுத்துருக்களை மாற்றுவது. எழுத்துரு என்பது ஒரு குறிப்பிட்ட பாணியிலே எழுத்துக்கள் மற்றும் எண்களுடைய தொகுப்பாகும். ஒவ்வொரு எழுத்துரு தோற்றமும் மற்ற எழுத்துக்களிலிருந்து மாற்றப்படுகிறது. ஃபார்மட் கருவி பட்டியலிலே டூல்பார் ஃபாண்ட் என்பதை கிளிக் செய்து கீழ்த்தோன்றும் எழுத்துருக்களுடைய பட்டியலிலே தேவையான ஒன்றை கிளிக் செய்ய வேண்டும். தேர்ந்தெடுத்த எழுத்துரு மாறுகிறது. Then changing the font size. Font size. The size of the text also important. The same size of the text cannot be used as a legal document and the advertisement material. Click down the arrow size combo box of fonts tab in character dialog box. The text changes to the selected font size. எழுத்தினுடைய அளவு மிக முக்கியமானது. சட்டாவணத்திலே விளம்பர அறிவிப்பிற்கு ஒரு அளவுடைய உரையை பயன்படுத்த முடியாது. ஃபார்மட் கருவி பட்டையிலே உள்ள ஃபாண்ட் சைஸை கிளிக் தோன்றி கீழ் தோன்றும் பட்டையிலிருந்து தேவையான அளவு ஒன்றை கிளிக் செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்துருவின் அளவிலே உரை மாறுகிறது. Then changing the font color. A different color for selected text can be used. Color printers are becoming more and more popular. With the help of the color printer, some splash can be added to the documents by changing the color of text. To use the different text color, select the text and click the arrow in the font color icon. A color paddle is displayed. Color paddle is displayed from which the required color to be selected. Alternatively, select the text and click the font color icon to apply the current color of the font color. உரைக்கு வேறு வண்ணத்தை சேர்ப்பதற்கு ஃபாண்ட் கலர் என்ற பணிக்குறியை கிளிக் செய்து பின்னர் வேண்டிய வண்ணத்தை சேர்க்கலாம். இந்த பணிக்குறியின் மீது கிளிக் செய்து பொத்தானை அழுத்தி பிடித்தவாறு இருந்தால் ஒரு தட்டு திரைப்படும். அதில் வேண்டிய வண்ணத்தை கிளிக் செய்து தேர்வு செய்யப்பட்ட உரையை அந்த வண்ணத்திற்கு மாற்றலாம். இவ்வாறு எழுத்துருக்கு நிறத்தை மாற்றக்கூடிய விதம் இங்கு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தென் பேராகிராஃப் அலைன்மெண்ட். பத்தி ஒழுங்குபடுத்துதல். Paragraph alignment refers to the appearance of the left and right side of the paragraph. By default, Word aligns paragraphs to the left. You can align paragraphs in Word so right sides are symmetrical. This is called right alignment. You can also align them so you center the line with even space or both sides. This is called center alignment. Finally, you can justify the alignment which aligns both the left and right sides. பத்தி ஒழுங்கமைப்பு என்பது பத்தியினுடைய இடது மற்றும் வலது பக்கங்களின் தோற்றத்தை குறிக்கிறது. இயல்பாக வேர்டு பக்கம் பத்திகளை ஒழுங்கமைக்கும் நீங்கள் வேர்டிலே பத்திகளை வலது பக்கம் ஒழுங்குபடுத்தலாம். அதனால் வலது பக்கம் சமச்சீராக இருக்கும். இது வலது இசைவு எனப்படுகிறது. இரு பக்கங்களிலும் சமமான இடைவெளி கொண்டு நடுவிலே ஒழுங்குபடுத்தலாம். இந்த நடு ஒழுங்கமைப்பு சென்ட்ரல் அலைன்மெண்ட் என அழைக்கப்படுகிறது. இறுதியாக இடது மற்றும் வலது பக்கங்கள் இரண்டையும் ஒரு சேர ஒழுங்குபடுத்தலாம். இது நேர்திசை
நேர்திசைவு ஜஸ்டிஃபை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 4 வகையான ஒழுங்குபடுத்திகளை தேர்வு செய்யலாம். வடிவமைத்தல் கருவி பெட்டிகளை பயன்படுத்தி படிகள் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக 4 types following steps are used to change the alignment of one paragraph. For the first, click within the paragraph. To change the alignment of several paragraphs, select the ones needing change. பல பத்திகளை ஒழுங்கமைவு மாற்ற அப்பத்திகளை தேர்ந்தெடுக்கும். ஒரு பத்தினுடைய ஒழுங்கமைவு மாற்ற முதல் அந்த பத்திக்கு மட்டும் கிளிக் செய்ய வேண்டும். சேஞ்சிங் த பேஜ் ஓரியன்டேஷன், பக்கத்தினுடைய அமைவுகள். யூஸ்வலி யூ லென்த், the length of the document will be more than the width. The orientation is called as a portrait, but in some of the documents the width will be more than the length. This type of orientation is called as a landscape. The default orientation is portrait. பக்கத்தின் நீளம் அகலத்தை விட அதிகமாக இருந்தால் அது போர்ட்ரைட் எனப்படும். அதே சமயம் அகலம் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் அது லேண்ட்ஸ்கேப் அமைவு என அழைக்கப்படுகிறது. The change in the orientation of paper size, the following steps are used. The format page option is clicked. Click the page tab is necessary. ஃபார்மட் பேஜ் கட்டளையை தேர்வு செய்தால் பக்க அமைப்பு உரையாடல் பெட்டி தோன்றும். பேஜ் தொகுதியை கிளிக் செய்து விருப்பங்களை தேர்வு செய்யலாம். பக்கத்தினுடைய அளவை மாற்றுவதற்கு பேப்பர் ஃபார்மேட் கீழிறங்கு பட்டியல் அளவை தேர்வு செய்ய வேண்டும். அது சுழல் அம்புக்குறியை பயன்படுத்தி உயரம் மற்றும் அகலத்தை மாற்றலாம். ஓரியன்டேஷன் பகுதியிலே போர்ட்ரைட் அல்லது லேண்ட்ஸ்கேப் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். ஓகே பொத்தானை அழுத்தி கிளிக் செய்ய வேண்டும். தென் சேஞ்சிங் த மார்ஜின் யூசிங் ரூலர். If the user is not having the exact value of the margin, then the ruler option on the view menu can be used to change the margin. ஆவண வடிவின் ஒவ்வொரு அளவுகள் சரியாக தெரியவில்லை எனில் வியூ பட்டியில் உள்ள ரூலர் வசதியை பயன்படுத்தி ஓரத்தின் அளவுகளை மாற்றலாம். அதற்கு கீழ்காணும் முறையை பயன்படுத்த வேண்டும். ரூலர் திரையில் தோன்றாவிட்டால் வியூ ரூலர் பொத்தானை அழுத்த வேண்டும். Following steps are used to this method. If the ruler is not displayed in the screen, view ruler button options is clicked. The gray area of the ruler indicates the margin top area. The mouse pointer is then moved to between the gray and white area of the ruler. When the pointer is in the right spot, it changes into a line with the arrow on the both sides. The margin guide is dragged a new location. ரூலரின் சாம்பல் நிற பகுதியிலே ஒரு அளவின் மேல் பகுதியிலே குறிக்கிறது. சுட்டியை சாம்பல் நிற பகுதிக்கும் வெள்ளை நிற பகுதிக்கும் இடையில் எடுத்து செல்ல வேண்டும். சுட்டி சரியான இடத்தில் இருந்தால் அந்த சுட்டி இருதலை கொண்ட அம்புக்குறி போல் காட்சியளிக்கும். இப்பொழுது ஓர வழிகாட்டி மார்ஜின் கைடு புதிய இடத்திற்கு நகர்த்தல் வேண்டும் என்ற இந்த இறுதி நிகழ்வோடு this video should be completed. Until then, we will be see again the next video. Thank you so much.